இது நான் சேமித்த வெள்ளிக்காசு. சரி, எவ்வளவு சேமிச்சிருக்கேன் பாப்போம். 1 2 3 9 10 வெள்ளிக்காசு வச்சிருந்தேன். ஒரு வெள்ளிக்காசை காணுமே. தேடி பாப்போம். அப்பா, கிடைச்சிருச்சு. தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த கதையின் உள்ளர்த்தம் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். சில நேரங்களில் மனிதர்கள் தாங்கள் இயேசுவை விட்டு தூரமாகிவிட்டதை உணராமல் பாவத்திற்குள் சென்று விடுகிறார்கள். மெதுவாக அவர்கள் தேவனுடன் இருந்த அந்த நெருக்கத்தை இழந்து விடுகிறார்கள். இயேசு அவர்களை தேடி வருகிறார். இது அந்த பெண் காணாமல் போன காசை தேடியதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியாக அவர்களை தேடி வருகிறார். அந்த வெளிச்சம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. இந்த உலகம் நம்மை பல ஆசைகளுக்குள் இழுத்து செல்லலாம். ஆனால் உண்மையான சமாதானம் தேவன்தான் தர முடியும். ஒரு சிறிய ஒளி நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அந்த ஒளியை பார்த்தபோது முன் நாட்களின் அவர்கள் கடவுளுடன் இருந்தது மீண்டும் மனதில் தோன்றுகிறது. ஒரு சிறிய முடிவு, ஒரு சிறிய அடியெடுத்து வைப்பு. ஆனால் அந்த ஒரு திரும்புதல் ஒரு முழு வாழ்க்கையை மாற்றிவிடும். இருளை விட்டு ஒளியை நோக்கி நடந்தால் இயேசு எப்போதும் அங்கேயே காத்திருக்கிறார். இயேசு அவர்களை அன்போடு அரவணைத்து அவர்கள் பாவங்களை மன்னித்து அவரோடு சேர்த்துக் கொள்கிறார். அதனால் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையும் தொலைந்த வெள்ளிக்காசு போல் உள்ளதா? மனந்திரும்புகிற ஒரே ஒரு பாவிகாக கூட தேவனுடைய தூதர்களின் சந்நிதியில் மகிழ்ச்சி உண்டாகும்.